ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் சண்டை போட போறாங்க. ஏகப்பட்ட ஊடகங்கள்ல வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, ஆப்கானிஸ்தான்ல இந்தியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கா, இந்தியாவால ஆப்கானிஸ்தர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்மள கனெக்ட் பண்ணி ஏகப்பட்ட மெசேஜை போட்டுட்டு இருக்காங்க. ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான்கள் இந்தியாவுக்கு கொஞ்ச நாளா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியாவினுடைய ஆட்சியை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை பாகிஸ்தான் அடிக்கிறதுக்கு ஆப்கானிஸ்தான் வழியா இந்தியா பிளான போட்டுருச்சுடோய் அப்படின்னு வர மெசேஜ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது தான் பாகிஸ்தானுக்கு எதிராக ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான்கள் நாங்க தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டு தாலிபான்கள் இருக்காங்க, ஒன்னு தெஹ்ரிக் தாலிபான்கள், ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள். ஆனா இரண்டு பேரையுமே மிக்ஸ் பண்ணி தான் இப்ப பாகிஸ்தான் அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மட்டுமே 247 ஆப்கானிஸ்தான் தாலிபான்களை நாங்க கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அறிவிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, 55 பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்களை நாங்க கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கமா இருக்கக்கூடிய தெஹ்ரிக் தாலிபான்களும் சொல்றாங்க. ரஷ்யா சொல்லிட்டாங்க, எப்பா கிரவுண்ட்ல யாரும் சண்டை போடாதீங்க, ஆல்ரெடி எங்க சண்டைன்னு முடியாம இருக்கு. இல்ல இல்ல, இது ஓபன் வார் தான், உங்களை காப்பாத்துறதுக்கு அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஓடி வருவாரு. நான் தான் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை நிப்பாட்டினேன், டாரிஃப் அப்படிங்கறதை நான் அனுமதித்தேன், அது இல்ல டாரிஃப் மட்டும் நான் சொல்லி மிரட்டலனா இந்த யுத்தம் நின்று இருக்காது, 3.5 கோடி மனிதர்கள் இறந்திருப்பாங்க, என் காலில் விழுந்து கதர்னார் ஷபாஸ் ஷெரீப் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் ஏகப்பட்ட வசனம் பேசியிருப்பாரு. இனி என்னெல்லாம் வசனம் பேச போறார் அப்படிங்கிறது தெரியல.